பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இரட்டையர்கள்னா சொல்லவே வேணாம், டபுள் சந்தோஷம். இந்த காலத்தில் இருக்க பெண்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் இருக்கவங்களுக்கு ட்வின்ஸை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா ஒன்று ட்வின்ஸ்னாலே பேசிக்காக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், அது ஒரு காரணம். அதையும் தாண்டி இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா வீடுகள்லையுமே ஒரு குழந்தையோட நிறுத்திடாத, அதுக்கு ஒரு துணை வேணும், இன்னொரு குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி ட்வின்ஸ் பிறந்துட்டாங்க அப்படின்னா ஒரே கல்லில் ரெண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை அந்த லேபர் பெயினை நம்ம அனுபவிச்சா போதும், 2 குழந்தைகள் பிறந்துடும் அப்படிங்கிறதுனாலையும் இருக்குது. ஸோ இந்த ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், ஒருவேளை உங்களுக்கு ட்வின்ஸை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா அதுவுமே சாத்தியம்தான். அதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. இப்போது ஒரு ட்வின்ஸ் எப்படி பிறக்கிறாங்க, எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை, நார்மலாக இருக்க குழந்தை எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணுடைய உடம்புல கருமுட்டை அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த கருமுட்டை கூட போய் சேர்றதுக்கு ஆணினுடைய உடம்புல இருந்து பல கோடி விந்தணுக்கள் ஒரு ரேஸ் மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. இந்த ரேஸ்லேயே இந்த பாதை இருக்கு இல்லையா, அவங்க ட்ராவல் பண்ணி போகிற பாதை அப்படிங்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த வழியிலேயே பாதி ஸ்பர்ம்ஸ் இறந்து போயிடும். சில ஸ்பர்ம்ஸ் மட்டும்தான் கரெக்டான அந்த எங்கே கருமுட்டை இருக்கோ அந்த இடத்த போய் சேரும். அந்த இடத்த போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்பர்ம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கோ, டெர்மினேஷனோட இருக்கோ, அந்த ஸ்பர்ம் அந்த ஓவரி கூட போய் சேர்ந்துடும். இப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கருமுட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளேயே நிறைய டிவிஷன்ஸ், 1 2 2 4 அந்த மாதிரி டிவிஷன்ஸ் நிறைய செப்பரேட் ஆகும். இப்படி செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகி, அந்த ஜைகோட் என்ன ஆகும்னா கர்ப்பப்பைக்குள்ளே வரும். இந்த கர்ப்பப்பைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தையாக ஃபார்ம் ஆகும். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே பாப்பா வளர ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு ப்ராசஸ். இப்போ அந்த கருமுட்டைக்குள்ளே 1 2 ஆகும், 2 4 ஆகும் அப்படின்னு சொன்னோம்ல, அதை தான் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ப்ராசஸ் புரிஞ்சிச்சு இல்லையா, இந்த ப்ராசஸில் தான் இந்த ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுமே இருக்குது. இப்போ அந்த கருமுட்டை இப்படி நிறைய மல்டிபிளாக டிவைட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த கருமுட்டைக்குள்ளேயே சின்னதாக ஒரு விரிசல் மாதிரி வந்து 2 கருமுட்டையாகவே மாறிடும். இப்படி 2 எக்ஸாக ஃபார்ம் ஆகும் பொழுது தான் ட்வின்ஸ் அப்படிங்கிறவங்க உருவாகுறாங்க. இப்போது ட்வின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான். இப்போ இதை சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மோனோசைகாட்டிக், டைசைகாட்டிக். மோனோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1. ஸோ ஒரே கருமுட்டை, ஒரு ஸ்பெர்ம், இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி அந்த கருமுட்டை 2ஆக பிரிஞ்சது அப்படின்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இப்போ இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்க்கறதுக்கு அச்சு அசல் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய ஜெண்டராக இருக்கட்டும், இப்போ ஒருத்தங்க பெண்ணாக இருக்காங்கன்னா இன்னொரு கருமுட்டையில் இருக்க குழந்தையும் பெண்ணாக தான் இருப்பாங்க, ஆணாக இருந்தால் ஆணாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். அண்ட் அவங்களுடைய பிளட் குரூப் உட்பட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இவங்களில் வேறுபட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம்னா அவங்களுடைய கை ரேகைகள் மட்டும்தான். இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் தானே அந்த கருமுட்டை அப்படிங்கிறது 2ஆக பிரியும். இப்போ இந்த கருமுட்டை 2ஆக பிரியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும். இப்போ இந்த டைம் சேஞ்ச் ஆக இந்த ட்வின்ஸ் பாப்பாக்குள்ளேயும் பல விதமான சேஞ்சஸ் ஏற்படும். அது எது வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா அண்ட் அம்பிளிக்கல் சாக் மூலியமாக. இப்போ இந்த பிளாசண்டாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அண்ட் அம்பிளிக்கல் சாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கூடம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது. ஸோ இப்போது இந்த கருமுட்டையானது நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் 2ஆக பிரியறதுக்கு 1 to 4 நாட்கள் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ட்வின் பேபிஸுக்கு மொத்தமாகவே எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். 2 பிளாசண்டா இருக்கும், 2 அம்பிளிக்கல் சாக் இருக்கும். ஒருவேளை அது 4 to 8 நாட்களுக்குள்ளே எடுத்துக்குது அப்படின்னா அந்த கருமுட்டை 2ஆக பிரியறதுக்கு ஒரு பிளாசண்டா அண்ட் 2 அம்பிளிக்கல் சாக் இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, 8 to 13 நாட்கள் ஆகுது அப்படின்னா ஒரு பிளாசண்டா ஒரு அம்பிளிக்கல் சாக் இருக்கும். இல்லைப்பா அதையும் தாண்டி 13 to 15 நாட்கள் ஆகுது அந்த கருமுட்டை 2ஆக பிரியறதுக்கு அப்படின்னா இது கன்ஜாயின்ட் ட்வின்ஸாக பிறப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரே பிளாசண்டா ஒரே அம்பிளிக்கல் சாக் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த கரு இருக்குது இல்லையா, அந்த கரு ரெண்டுமே ஒட்டி பிறக்கும். ஒட்டி பிறந்த இரட்டையர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ். இப்போ இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸாக பிறக்கிறவங்க இந்த நிறைய டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படி பிறப்பாங்க இல்லையா. இதையே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இவங்களுடைய டெலிவரி டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் சிசேரியன், இந்த சி செக்ஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஆப்ரேட் பண்ணி தான் இந்த குழந்தைகளை வெளியெடுக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ ஏதோ ஒரு அவுட்டர் பாடி பார்ட், இப்போ ஏதோ ஒரு ஸ்கின் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான உடலினுடைய உறுப்பு, இப்போ இந்த இருதயம்லாம் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு 2 பேருக்கும் ஒரு இருதயம் தான் இருக்குது நம்ம மாற்றான் படத்தில் வர மாதிரி அப்படின்னா இவங்க 2 பேரையும் பிரித்து எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்றா இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, 1லேருந்து 4 நாட்களுக்குள்ளே அந்த கருமுட்டை பிரிஞ்சுது அப்படின்னா 2 பேருக்கும் 2 பிளாசண்டா 2 அம்பிளிக்கல் சாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி பிரிகிற ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. பிகாஸ் 2 பேருக்குமே தனித்தனி பிளாசண்டா இருக்குது. ஸோ 2 குழந்தைகளுக்குமே தேவையான நியூட்ரிஷன் அப்படிங்கிறது அம்மா கிட்டேருந்து கரெக்டாக கிடச்சிடும். இப்போ 2 பேருக்குமே ஒரே பிளாசண்டா தான் இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னொரு குழந்தை வீக்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது டைசைகோட்டிக் ட்வின்ஸ், அதாவது நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், 2 பேருமே பார்க்கறதுக்கு சம்மந்தமே இருக்க மாட்டாங்க. அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, இவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. ஒன்று ஆண் இல்லைனா இன்னொருத்தங்க பெண்ணாக இருப்பாங்க. இப்போ இவங்கள தான் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி ஃபார்ம் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு பொண்ணுக்கு மாதத்தில் ஒரு முறை இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகும் இல்லையா, அது ஒன்று தான் ரிலீஸ் ஆகும். அப்படி ஒன்றுக்கு பதிலாக 2 கருமுட்டை ரிலீஸ் ஆகி அந்த 2 கருமுட்டைகள்லையுமே ஸ்ட்ராங்கான 2 ஸ்பெர்ம்ஸ் போய் சேர்ந்தது அப்படின்னா ட்வின்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. இப்போ எப்படி ஃபார்ம் ஆகிறவங்களில் இவங்க 2 பேருமே ஒரே ஜென்டராக தான் இருக்கணும், அதாவது ஆண்னா ஆணாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தங்க ஆணாக இருந்தால் இன்னொருத்தவங்க பெண்ணாக இருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய பிளட் குரூப் O பாசிட்டிவாக இருந்ததுன்னா இன்னொருத்தவங்களோடது A பாசிட்டிவாக இருக்கலாம். இந்த மாதிரி இவங்களுக்குள்ள எல்லாமே வேறு வேறையாக தான் இருக்கும், வேறு வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வேறு ப்ரெக்னன்சியில் பிறக்க வேண்டிய 2 பேர் ஒரே ப்ரெக்னன்சியில் பிறப்பாங்க. இதுதான் இந்த நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கிறவங்க. இப்போது இந்த கருமுட்டைகள் இருக்குல்லையே, இந்த கருமுட்டை 2ஆக ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று ஜெனட்டிக்ஸ். பரம்பரையாகவே இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இரட்டையர்கள் தான் பிறக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கும் இரட்டையர்கள் பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய உணவு பழக்கம் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய மெடிக்கேஷன்ஸ், அவங்க எடுத்துக்கிற இந்த மாத்திரைகள்லாம் இருக்கு இல்லையா, இது கூட காரணமாக இருக்கலாம். அண்ட் அதையும் தாண்டி இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓவுலேஷன். இந்த ஹைப்பர் ஓவுலேஷன் அப்படிங்கிறது ஒரு 30+ இருக்கவங்களுக்கு நடக்கும். ஒரு 30 வயசுக்கு மேலே ஒருத்தவங்க கருத்தரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு 70% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஏர்லி 20s இருக்கேன், இல்லைனா லேட் 20s இருக்கேன், அப்போ எனக்கு வந்துட்டு ட்வின்ஸ் பிறக்காதான்னு கேட்டிங்கன்னா அவங்களுமே இந்த ஹைப்பர் ஓவுலேஷன் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் கைனிக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதுக்கான டேப்லெட்ஸுமே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது மேபி உங்களுக்கு இந்த கருமுட்டைகள் அப்படிங்கிறது 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2மே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராப்பரான ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போலாம் IVF மூலியமாக கூட நம்ம ட்வின்ஸ் அப்படிங்கிறத பெற்றுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கருமுட்டையை செயற்கையாக அம்மாவுக்குள்ளேயோ இல்லை இந்த செவிலி தாய்க்குள்ளேயோ செலுத்துவாங்க இல்லையா, அப்படி செலுத்துறதுனுடைய சார்ஜஸ் ஆர் அந்த அமௌண்ட் செலவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். 20 lakhs ± ஆகும். ஆனால் அந்த கரு ஃபர்டிலைஸ் ஆகிறதுங்கிறது 100% சாத்தியம் கிடையாது. சில நேரம் அது வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆகாமல் போகலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒன்றுக்கு அதிகமான மல்டிபிள் எக்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது எல்லா எக்ஸுமே ஃபர்டிலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இப்படி IVF பண்ணும்பொழுது ட்வின்ஸ் தான் பிறக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம சொன்னோம்ல, எல்லா எக்ஸுமே ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா அது ட்ரிப்ளெட்ஸ் பிறக்கலாம், குவாட்ரப்ளெட்ஸ் பிறக்கலாம், இல்லைனா அதுக்கும் மேலே நம்பர் ஆஃப் குழந்தைகள் பிறக்கலாம். ஆனால் அது எல்லாமே இந்த ரிலீஸ் ஆகிற கருமுட்டை இருக்குது இல்லையா, இந்த கருமுட்டையிலையும் வந்து ஃபியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, இது 2த்தினுடைய கைகள்லையுமே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ரேரான ஒன்று, லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஃபினாமினனும் இருக்குது. அது என்னென்னா ஹெட்ரோபேரண்டல் சூப்பர் ஃபெக்கண்டேஷன். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்தது, அது எல்லாரும் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஒரே சமயத்தில் 2 குழந்தைகள் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளுக்குமே வெவ்வேறு அப்பாக்கள். இது வந்து ஃபாரின்லலாம் ரொம்பவே சாதாரணமாக நடக்கிற ஒன்று. அண்ட் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரே சமயத்தில் ஒரே அந்த ஓவுலேஷன் நடக்கிற சமயத்தில் 2 ஆண்கள் கூட உறவில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ட்வின்ஸினுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம முன்னாடியே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போது அதில் எக்ஸ்க்ளூடான விஷயங்களை மட்டும் பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னென்னா கிரிப்டோபிளாசியா. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கருவுக்குள்ளே இருக்காங்களே, இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம், கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அண்ட் 2வது விஷயம், இந்த ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, ட்வின்ஸ் மேக்ஸிமம் ஹக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களா. ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருக்கவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பாசமாக ஒன்றா இருக்காங்களோ அதே அளவுக்கு பயங்கரமாக சண்டையும் போட்டுப்பாங்களாம். அண்ட் 3வது மிரர் ட்வின்ஸ்ன்னு இருக்காங்களாம். மிரர் ட்வின்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒருத்தங்க ரைட் ஹேண்டடாக இருந்தால் இன்னொருத்தங்க லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்களாம். ஒருத்தங்களுக்கு ஒரு கணத்தில் மச்சம் இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு கணத்தில் மச்சம் இருக்குமா, இந்த மாதிரி இருப்பாங்களாம். அண்ட் ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரீ ப்ரெக்னன்சிலே பிறந்துருவாங்களாம். ஸோ அவங்களுடைய டெலிவரி சமயத்தில் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும்.
இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த மெடிகேஷன் எடுத்துக்கிறது ஐவிஎஃப் மூலமாக இல்லை எனக்கு வேறு ஏதாவது முறையில் ட்வின்ஸ் தரிக்க முடியுமா கருத்தரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருக்க குடிநீ வில்லேஜில் போய் செட்டில் ஆகிடுங்க. மேபி உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனில் வேணும்னா ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வில்லேஜில் நடக்கிற 100 பிரசவங்களில் 40 பிரசவத்தில் ட்வின்ஸ் தான் பிறக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் அங்கே இருக்க உணவு பழக்கம் அண்ட் குடிநீர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் தாண்டி வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உலகத்திலேயே நிறைய நம்பர் ஆஃப் இந்த ட்வின்ஸ் அண்ட் ட்ரிப்ளட்ஸ் குவாட்ரிப்ளட்ஸ்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் தான். இது எவ்வளவு தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிரசவத்தில் 9 குழந்தை வரைக்கும் கூட அங்கே பெற்றெடுத்திருக்காங்க. அங்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே சாதாரணமான ஒன்றா இருக்குது. ஆனால் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே பாவமாக பார்த்தாங்க. அப்படி ட்வின்ஸாக பிறக்கிற குழந்தைகளில் ஒரு குழந்தைய கொண்டுடுவாங்களாம். ஆனால் இப்போ போக போக காலம் போக போக இந்த விஷயங்களுக்கு அவங்க பழகிக்கிட்டாங்க. அது இப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்வின்ஸ் இருக்க ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா தான். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல எத்தனை பேருக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்கிறத சொல்லுங்கள். அண்ட் சின்ன வயசுலலாம் இந்த ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எத்தனை பேர்லாம் நம்பி ரெட்டை வாழைப்பழம் நிறைய சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.